ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பத்தான்கோட்டில் நுழைந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்து மருந்து பொருட்களை எடுத்து வந்தது கண்டுபிடிப்பு. தாக்குதல் குறித்து இந்தியாவின் ஆலோசனைப்படி விசாரணை நடத்தப்படும் என நவாஸ் ஷெரீப் உறுதி. நாகர்கோவில் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் பொங்கல் சிறப்பு விற்பனை தொடக்கம் 8 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயம். சேலம் ஆனைமடுவு மற்றும் கரியக்கோவில் அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்ததற்கு விவசாயிகள் எதிர்ப்பு. தேர்தல் கருத்து கணிப்புகள் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இல்லை என கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு புகார். கள்ளக்குறிச்சியில் அமைச்சருக்கு வழிவிடவில்லை என கூறி உளவு ஊர்தி ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு, காவல் நிலையம் முற்றுகை. மயிலாடுதுறை அருகே அபிராமி அம்மன் கோவிலை அரசை ஏற்று நடத்த கோரி கோவில் முன்பு ஆர்ப்பாட்டம். நெல்லை மாவட்டத்தில் புதிதாக 48,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல் பார்வையாளர் தகவல். சென்னையில் பேருந்து நடத்துனரை தாக்கிய மாணவர்கள் மீது நடவடிக்கை கோரி போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம். ராகு பெயர்ச்சியை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே கீழப்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி கோவிலில் பொதுமக்கள் வழிபாடு. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.